இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு அன்பின் மூலம் செயல்படும் விசுவாசம். ஃபெய்த் ஒர்க்கிங் த்ரூ லவ். வசனம் கலாத்தியர் 5:6. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். பாருங்க, இந்த இடத்துல பவுல் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். அந்த காலத்தில் யூதர்கள் இந்த விருத்த சேதனம் ஒரு மத சடங்காக வைத்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வந்த அந்த புதிய கிருபையின் காலத்தில் தேவன் பார்க்குற முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? வெளிப்புற மத சடங்குகள் அல்ல, நம் இருதயத்தில் அன்பில் செயல்படும் விசுவாசமாக இருக்குதா என்று தான் அவர் பார்க்குறாரு. பாருங்கள், எல்லாருக்கும் தெரியும் அன்பு அப்படின்னும் போது எப்படி ஒருத்தங்களை நம்ம நேசித்தோம் இல்லை, அவங்க என்ன சொன்னாலும் நம்ம செய்வோம், அவங்கள நம்புவோம் இல்லை. காதலர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த காதலிக்கும் பொழுது அந்த நபரை அப்படியாக நம்புவாங்க, அவங்க எது சொன்னாலும் செய்வாங்க, அவங்க இருதயம் முழுவதும் அந்த நபர் குறித்து தான் இருக்கும் பாருங்கள். வேறு எதுவுமே அவங்களுக்கு உள்ளே போகவே போகாது. அந்த மாதிரி நாம் கிறிஸ்துவுக்குள் அந்த அன்பில் நிலைத்திருக்கிறோமா, அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம் இந்த வசனத்தில். அப்படிப்பட்ட ஒரு அன்பு நம்ம இருதயத்தில் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தை தான் தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், அநேக வேளையில் விசுவாசம் அப்படின்னும் போது நம்ம ரிலீஜியஸ் மைண்ட் செட்டில் நம்ம அதை பார்க்கும்பொழுது நான்லாம் அப்படி இருந்திருக்கிறேன். ஒரு 10 வசனத்தை நான் வச்சுட்டு அதை அறிக்கை பண்ணுவேன். ஏன்னா இந்த வசனம் சொன்னால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு அறிவு இருந்தது தவிர அதில் ஒரு ஜீவனோட ஒரு அன்போட நான் செயல்பட்டது கிடையாது. அப்போது இப்படி ஒரு மந்திரம் மாதிரி நம்ம செயல்படுத்துறது விசுவாசம் கிடையாது. அன்பின் மூலயமாய் வெளிப்பட வேண்டும் அந்த விசுவாசம். அதுதான் இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். பாருங்கள், யோசேப்பு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவன் சகோதரர்கள் அவனை வெறுத்தார்கள், அவனை ஒதுக்குனாங்க, அவனுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாங்க, அவனை குழியில் தள்ளுனாங்க, அவனை விட்டு போட்டாங்க, தன் தகப்பன்கிட்ட போயிட்டு போய் சொன்னாங்க அவன் ஏதோ துஷ்ட மிருகம் அவனை அடித்து கொன்றதுன்னு. பாருங்கள், இவ்வளோ வேலைகள் செய்தாங்க. அந்த யோசேப்பு இருதயத்தில் ஒரு வஞ்சகமான ஒரு எண்ணங்கள் கிடையாது, அவனுக்கு கசப்பான சிந்தனை கிடையாது, பழி வாங்கணும் என்ற எண்ணம் தன் சகோதரன் மேலே கிடையாது. பாருங்கள், அப்படி நம்ம வேதத்தில் பார்க்கவே இல்லை. அவன் இருதயம் எப்படி இருந்திருக்கு பாருங்களேன். ஏன்னா அந்த அன்பில் செயல்படும் விசுவாசம் இப்படிப்பட்டதாக தான் இருக்கும் பாருங்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் யாராவது பகைக்கிறப்போ, நம்மளுக்கு துரோகம் பண்ணுறப்போ, நம்மை கஷ்டப்படுத்துகிறப்போ, நம்மளை ஏதாவது ஒன்று சொல்லிட்டா நம்ம இருதயம் எப்படி இருக்குது இல்லை, நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம இருதயம் எப்படி இருக்குது? இல்லை பரவாயில்ல, சரி கடவுளே என்னை மன்னிக்கிறாரு, என்ன மன்னிக்கிறான்னா நான் அவனை மன்னிக்கிறேன். அந்த இடத்துல தான் யோசிப்பு இருதயம் இருந்திருக்குது பாருங்கள். அப்போது நம்ம இருதயம் அப்படி இருந்துச்சுன்னா உண்மையாகவே நம்ம இருதயம் அன்பில் செயல்படுகிற விசுவாசமாக இருக்கும் பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம இன்றைக்கி விட்டு கொடுக்க வேண்டும். பாருங்கள், இந்த பிசாசு குறித்து பார்க்கும் பொழுது அவனை தேவன் அவனை சிருஷ்டிக்கவே இல்லை. அவன் விலப்பட்ட தூதன் அப்படின்னு தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம் இல்லையா. அவன் தேவ சாயல் அவன் சிருஷ்டிக்கப்படலை. நீங்களும் நானும் தான் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அவனுக்கு ஒரு விஷயம் தெரியும், நம்ம வாயில் பேசுகிற வார்த்தையில் வல்லமை இருக்குது. ஏன்னா நம்ம பார்க்குறோம் நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். பாருங்க, இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். முதலாம் ஆதாம் மூலமா வந்த பாவத்தின் நிமித்தம் அந்த பிரிவினை 2ஆம் ஆதாமாக இயேசு கிறிஸ்து மூலம் உங்களுக்கு எனக்கும் பாருங்க அந்த கிருபை கிடைத்திருக்குது. அந்த செப்பரேஷன்லாம் நீங்கி போய் இன்றைக்கு நம்ம போல்டாக கடவுள்கிட்ட போயிட்டு நம்ம அவருடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோம். பாருங்க, தேவனுடைய குமார்த்திகளாய் நம்ம இருக்கிறோம். இந்த நாலேஜ் பிசாசுக்கு நல்லாவே தெரியுது பாருங்க. அதனால தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருந்த இயேசு கிறிஸ்து தேவன் இந்த பூமியை எப்படி வார்த்தையும் வைத்து தான் சிருஷ்டித்தார். அப்போ சிருஷ்டிக்கிற தன்மை எங்கேருந்து வருதுன்னா நம்ம வாயில் பேசுகிறோம் பாருங்கள், அந்த வார்த்தையில் இருக்குதுன்றது பிசாசுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. அதனால தான் இந்த பிசாசு அநேக வேளை நம்ம இருதயத்தில் நிறைய பொய்களை சொல்லுவான் பாருங்கள். அந்த சத்தத்தை கேட்டு கேட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இருதயத்துக்குள்ளே போய் அந்த இருதயத்துலேருந்து அந்த வாயில் வருகுது, கோபத்தில் வார்த்தைகள் வருது, இல்லை எரிச்சலில் வார்த்தைகள் வருது, கசப்பு நிமித்தம் வார்த்தைகள் வருது, பழி வாங்குகிற காரியங்கள் எல்லாம் வெளியே வருது பாருங்கள். இப்படி வெளியே வர்றதுனால தான் அதன் கனியை நாம் புசிக்கிறோம். நம்ம வார்த்தையில் அந்த வல்லமை இருக்குது. அதனால தான் பாருங்கள், நீதிமொழிகள் 6:2 நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிப்பட்டாய். முதலாவது எது தெரியும்? காரணம் நம்ம வாய் தான்.
முதலாவது என்ன தெரியுமா? நம்ம சிந்தனை, நம்ம எண்ணங்கள், அதில் தான் ஆவிக்குரிய போராட்டமே ஸ்டார்ட் ஆகுது. அதை நம்ம சரி பண்ணாலே எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடும். சத்தியம் தான் நம்மளை விடுதலை ஆக்கும் இல்லை? நம்ம என்னதான் போய் பிரச்சனைகளும் நம்மளுடைய காரியங்களை போயிட்டு புலம்பி தள்ளுறது ஜெபம் கிடையாது. ஜெபன்றது நம்ம விசுவாசத்தில் அன்பின் மூலமாய் செயல்படுகிற விசுவாசம். அப்படிப்பட்ட ஜெபம் கண்டிப்பாக ஒரு மாற்றுதல் உண்டாகும். பாருங்க, ஒரு அன்பு தேவன் மேலே இல்லை, இயேசு கிறிஸ்து மேலே அந்த அன்பு இருக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்று நம்ம நம்ப ஆரம்பிப்போம். அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கீழ்ப்படிவோம். பாருங்க, அப்போ வரும் பாருங்க ஒரு விசுவாசம். அந்த விசுவாசமே நம்ம வாழ்க்கையை மாற்றும். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோட நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் கூட ஆண்டவரே எங்களுடைய விசுவாசம் வெளிப்புறமாக இல்லைப்பா. ஆண்டவரே, எங்கள் விசுவாசம் அன்பில் செயல்படும்படியாக, அன்பில் ஆண்டவரே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று பார்த்தோமே. அப்படியாக ஆண்டவரே எங்கள் விசுவாசம் அன்பில் செயல்படுவதாக ஆண்டவரே உங்கள் மேலே ஆண்டவரே இன்னும் எங்களுக்கு ஆண்டவரே அன்பு நாங்கள் செலுத்தும்படியாக அந்த இருதயத்தை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே அப்பா, வெறும் மத சடங்காக ஆண்டவரே நீ ஒரு பெரிய உங்களுக்கு எங்களுக்கும் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாதபடி ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய், உம்முடைய குமாரர்களாய், உம்முடைய குமார்த்திகளாய் என்ற ஒரு உணர்வோட அந்த அன்பின் ஐக்கியத்தோடு ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசித்து ஆண்டவரே அந்த உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரை கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய், அன்பில் செயல்படுகிறவர்களாய் ஆண்டவரே எங்களை விட்டு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை அப்படியாக எங்களை வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.